Hi friends, welcome back to our channel ஆன்லைன் சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு 2 கிலோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன். எல்லா தக்காளி பழத்தையுமே மேலே அந்த ஒட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லா தக்காளி பழத்தையும் நான் 4 கட் பண்ணி எடுத்துட்டேன். எல்லா பழமும் நல்லா பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த தக்காளி பழம், காஞ்ச மிளகாய், புளி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். நான் ஃபஸ்ட்டு 12 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சைப்பழ அளவு புளி எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நான் அரைச்சிக்கிறேன். அப்புறம் இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் 2 கிலோ தக்காளி பழம் அப்படின்றதுனால 2-3 தடவை அரைச்சேன். நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா ஒரு தடவை அரைச்சா கூட போதும். அரைச்சி தக்காளி பழத்தையெல்லாம் குக்கரில் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 8 விசில் வைங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு காஞ்சதும் 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. வெந்தயம் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை உடனே வேறு பிளேட்டில் மாற்றிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு காஞ்சதும் 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் நம்ம வறுத்து வச்சிருந்த வெந்தயத்தை நல்லா பவுடர் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டு கட்டி பெருங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக உடைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் அப்படியே இருக்கிற மாதிரி தான் தெரியும். தக்காளி கூட சேர்ந்து வேகும் போது அது நல்லா கரைஞ்சிடும். நான் 20 பல் பூண்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி மிக்ஸை இது கூட சேர்த்துக்கலாம்.
இதில் வந்து நான் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா 2 மிளகாய் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னு செக் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 2 கிலோ தக்காளி பழத்துக்கான அளவு. நீங்கள் 1 கிலோ போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் உப்பு போட்டாவே போதும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு நல்லா கரைஞ்சதும் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை நான் சேர்க்குறேன். உங்ககிட்ட வெல்லம் இருந்ததுன்னா கூட அதை கூட சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டுடுங்க. பத்து நிமிஷம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நாளைக்கு கிடாமல் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.